ஒரு டவுனுக்குள்ள போயிட்டா உங்களால வெளியவே வர முடியாது. இறந்து போனா கூட அங்கிருந்து உங்களால தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு மரணமும் இன்னொரு கொடூரமான மரணத்துக்கு ஒரு டிக்கெட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு மொத்தம் 13 வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புக்குள்ள நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம். சோ இது ஒரு ஹாரர் படம். மூவி நேம் அன்டில் டான். வாங்க இந்த மூவியோட ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படம் ஆரம்பிக்கிறது மெல்னு ஒரு பொண்ணு கல்லறை மாதிரி ஒரு இடத்துல தவந்து வந்துட்டு இருக்கா. வெளில வர ட்ரை பண்றா. அப்போ திடீர்னு அவளுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஸ் வச்ச ஒரு முகமுடி போட்ட மர்மமான உருவம் நின்னுட்டு இருக்கு. அந்த உருவத்துக்கிட்ட மெல் வந்து எவ்வளவு கெஞ்சரா என்னை விட்டுடுங்கன்னு. ஆனா அந்த உருவம் எந்த தயவும் காட்டாம அவளை அப்படியே கொடூரமா கொன்னு சாகடிக்குது. இப்போ படம் பேர் போடுறாங்க அண்ட் மூவி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் சீன்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரோட் ட்ரிப்ல 5 ஃப்ரெண்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணோட பேரு கிளவர். சோ ஃபர்ஸ்ட் சீன்ல இறந்து போன மெல் அப்படின்ற பொண்ணோட சிஸ்டர் தான் இந்த கிளவர். சோ மெல் கடைசியா எங்க காணாம போனாலோ அந்த இடத்துக்கு போய் தேடலான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் முடிவு பண்ணி இங்க வந்திருக்காங்க. அவங்க மெல்ல கடைசியா வீடியோ எடுத்த ஒரு கிராசரி ஸ்டோர் கிட்ட போறாங்க. அந்த வீடியோல மெல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அம்மா இறந்ததுக்கு பிறகு நான் மென்டலி ரொம்ப பிரேக் ஆயிட்டேன். அதனால வீட்டை விட்டு வெளியே போகல. அதனாலதான் இப்போ நான் வெளில வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ சொல்லி கிளவருக்கு சென்ட் பண்ணிருப்பா. சோ அந்த குரூப்ல வந்து மேகன் ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு வந்து சைக்கிக் பவர் இருக்கும். அவ எல்லாரோட கையும் பிடிக்க சொல்லி இந்த இடத்துல இருக்கிற எனர்ஜியை ஃபீல் பண்ணலாம் வாங்க அப்படின்வா. சரின்ட்டு எல்லாரும் கையை பிடிச்சி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவளுக்கும் ஏதோ கிளாரிட்டி வர மாதிரி இருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து ஆன் சவுண்ட்னால அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிடும். இதுக்கப்புறம் கிளவர் வந்து கடைக்குள்ள போறா. மேக்ஸ் அவளோட வர நினைக்கிறான். சோ மேக்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கிளவரோட பாய் ஃப்ரெண்ட். இப்போ 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிட்டு இருக்கு. கிளவர் வந்து கேஷியர் கிட்ட போயிட்டு மெல்லோட போட்டோ காட்டி இந்த பொண்ணு இங்க வந்திருக்காளா அப்படின்னு கேக்குறா. உடனே அந்த கேஷியர் வந்து நீ ஃபர்ஸ்ட் பர்சன் இல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் இங்க வந்து உங்களுக்கு பாத்திருக்கீங்களா, இவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு நான் இப்போ ஒரு வார்னிங் தரேன். க்ளோரி வேலின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போனவங்க இதுவரை யாரும் திரும்பி வந்ததே இல்ல அப்படின்ட்டு அந்த கடையோட கேஷியர் சொல்றான். அப்போ வந்து வெளியே இருக்கிற ஆபி அவன் வந்து நீனாவோட பாய் ஃப்ரெண்ட். ஓ இது ட்ரிப் இல்லையா, கிளவரோட சிஸ்டரை தேடுறதுக்காக தான் வந்திருக்கோமா அப்படின்னு கேக்குறான். ஸோ மெல் பாத்தீங்கன்னா கிளவருக்கு சிஸ்டர் மட்டும் இல்ல, இவங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்டு கூட. ஸோ அதனால தான் இவங்க எல்லாருமே கிளவரோட வரத்துக்கு ஒத்துட்டு இருப்பாங்க. அவங்க கார்ல தொடர்ந்து டிரைவ் பண்ணும்போது பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்கும். டார்க் ஃபாரஸ்ட்ல இவங்க சுத்தி ஒரே இடத்துல போயிட்டு இருக்க மாதிரியே தோணும். அப்போ நீனா வந்து திரும்ப போயிடலான்னு சொல்லுவா. ஆனா ஆபி வந்து ரெஃப்யூஸ் பண்றான். இல்ல பின்னாடி திரும்பி போறது ரொம்ப கஷ்டம், முன்னாடியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டார்மே இல்லாம கிளியரான வெதர்ல ஒரு இடம் இருக்கும். சுத்தி பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும். கரெக்டா அந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா மழையே இருக்காது. அது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடும் இருக்கும். ஸோ குரூப்ல இருக்க எல்லாருமே அந்த பில்டிங்கை செக் பண்றதுக்காக உள்ள போறாங்க. கிளவர் மட்டும் வெளியவே நின்று அந்த ஸ்டோமையே பார்த்துட்டு இருப்பா. இந்த அளவுக்கு மழை பெய்யுது அப்படின்ட்டு ஆச்சரியமா அதையே பார்த்துட்டு இருப்பா. உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த காலத்து பொருள் மாதிரி இருக்கும். உள்ள யாருமே தங்கறதுக்கான அடையாளமே இருக்காது. அப்போ நீனா வந்து ரெஜிஸ்ட்ரி புக்ல அவ நேம் எழுதுவா. பேஜை திருப்பி பார்க்கும்போது அங்க நிறைய பேரோட பேர் இருக்கும். அதுல மெல்லோட பேருமே இருக்கும். கிட்டத்தட்ட 13 தடவை அந்த மெல்லோட பேர் எழுதிருக்கும். 13வது தடவை வந்து பாத்தீங்கன்னா கிறுக்குன மாதிரி அந்த ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். அப்ப ஆபி வந்து இன்னொரு ரூம்ல பாப்பான். அப்போ நிறைய காணாம போனவங்களோட போட்டோ எல்லாம் அந்த போர்டுல ஒட்டி வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா மெல்லோட போஸ்டும் இருக்கும். கிளவர் வந்து வெளில மெல் மாதிரி ஒரு லுக்க பார்த்துட்டு அவ தான் உள்ள இருக்காளோ அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. அவ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டோம்குள்ள நடந்து போவா. உடனே மேக்ஸ் வந்து அவளை பிடிச்சி திரும்ப உள்ள இழுத்துருவான். சோ இந்த டைம்ல வந்து நைட் டைம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து வீட்டுக்குள்ள இருக்க சாண்ட் டைமர் கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆகுது. வெளில ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னன்னு இவங்க எட்டி பார்க்கும்போது கார் வந்து அவங்க நிறுத்தின இடத்துல இருக்காது. ஸ்டோம்க்கு கொஞ்சம் பக்கத்துல அது மூவ் ஆயிருக்கும். உடனே அவங்க மொபைல் போன் எல்லாம் செக் பண்ணுவாங்க. எந்த சிக்னலும் இருக்காது. ரொம்ப பயந்துருவாங்க எல்லாரும். அப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேஸ்மெண்ட்ல போயிட்டு போனு, லேண்ட்லைனு, ரேடியோ அது எல்லாமே செக் பண்றாங்க. எதுவுமே ஒர்க் ஆகல. அண்ட் மேலேயே இருக்க நீனாவும் ஆபியும் ரூம்ல ஏதோ நாய்ஸ் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஆபி ரூம் உள்ள போய் பாக்குறான். அப்போ ஏதோ ஒரு உருவம் வந்து ஆபியை அப்படியே பாதியா கட் பண்ணிடுது. இதை கேட்டு நீனா வந்து என்னாச்சுன்னு போய் பாக்குறா. பார்த்தா நீனாவையும் கொன்னுடுறாங்க. நீனா சாகிறத பார்த்துட்டு மேக்ஸ் வந்து பயந்து போயிட்டு கீழே ஓடி வரான். ஓடி வந்து ஆல்ரெடி அங்க இருக்க 2 பேரையும் ஒளிஞ்சுக்க சொல்றான். அப்போ மேக்ஸையும் வந்து அந்த உருவம் அட்டாக் பண்ணி சாவடிச்சிருது. அது மட்டும் இல்லாம அந்த கிரீச்சர் வந்து கிளாசெட்ல ஒளிஞ்சிட்டு இருக்க மேகனையும்
கண்டுபிடிச்சு கொன்னுடுது. கடைசியா கிளவர் வந்து நைஃப் எடுத்து அந்த உருவத்தை குத்துறா. ஆனா அந்த உருவத்துக்கு எதுவுமே ஆகல. உடனே கிளவர் வந்து காட்டுக்குள்ள ஓடி போறா. அப்ப மெல் மாதிரி ஒரு ஃபிகரை பாக்குறா. அதை பார்த்து அப்படியே நின்னுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து கிளவர் அந்த உருவம் வந்து சாவடிச்சிருது. சோ வந்த 5 ஃப்ரெண்ட்ஸுமே செத்து போயிடுறாங்க. இவங்க செத்த உடனே அந்த சாண்ட் வந்து மறுபடியும் ரீசெட் ஆகுது. இங்கதான் டைம் லூப் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் சேம் மூமெண்ட், அந்த டைமர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அந்த மூமெண்ட்ல இருந்து வராங்க. அண்ட் அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட போட்டோஸும் ஆட் ஆகிருக்கு. மேகனோட சைக்கிக் பவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. டார்க் ஃபோர்ஸ் வந்து அவளை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. அப்போ நீனா என்ன சொல்றானா, நம்ம எல்லாருமே 10 நிமிஷம் முன்னாடியே இறந்துட்டோம், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னே தெரியல, இது ஒரு டைம் லூப் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா கதவுல ஏதோ சத்தம் கேக்குது. வெளியில இருந்து மெல்லோட வாய்ஸ் கேக்குது. உடனே கிளவர் வந்து வெளில போறதுக்காக ட்ரை பண்றா. இவங்க எல்லாம் வேணாம் தடுத்தோம், வெளில போயிடுறா. ஆப்போசிட்ல புதுசா ஒரு பில்டிங் அப்பியர் ஆயிருக்கு. அந்த பில்டிங்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கிளவர் அப்படியே புல் பண்ணி இழுத்துட்டு போயிடுது. உடனே மீதி இருக்கிறவங்கள கதவு முடிக்கிறாங்க. அப்போ மேக்ஸ் மட்டும் காப்பாத்துறதுக்காக போறான். அந்த புது ஹவுஸ்ல ஒரு மாஸ்க் போட்ட ஒரு ஓல்டு லேடி ஆக்சிஜன் டேங்கோட இருக்காங்க. அப்போ வந்து அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த நைட் எப்படியாவது நீங்க சாகாம கடந்துருங்க, இல்லைன்னா இந்த இடத்தோட ஒரு பார்ட் ஆயிடுங்க அப்படின்னு வார்ன் பண்றாங்க. அப்போ அந்த ஓல்டு லேடி வந்து கிளவரையே வந்து பொசஸ் பண்றா. அந்த சேம் டைம் அபியும் நீனாவும் இங்க தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அவங்க 2 பேரையும் அப்படியே கொன்னுடுது. கடைசியா மேக்ஸ் வந்து கிளவரை கண்டுபிடிச்சிடான். ஆனா பொசஸ் ஆகிருக்கிற கிளவரு மேக்ஸை தாக்க ஆரம்பிக்கிறா. இப்போ எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. மறுபடியும் டைம் ரீசெட் ஆகுது. இந்த வாட்டி எல்லாரும் உஷாரா எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு கதவு எல்லாம் மூடிடுறாங்க. இந்த வாட்டி ஒரு புதுசா ஒரு டேங்க் வந்து அப்பியர் ஆகிருக்கு அவங்க வீட்டுக்கு முன்னாடி. அப்ப எல்லாரும் எதுவுமே பண்ணாம நம்ம பாத்ரூம்லயே வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க. அங்க இருக்கிற தண்ணியை மட்டுமே புடிச்சு குடிக்கிறாங்க. அப்படி பிடிச்ச கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அபி இருமிக்கிட்டே அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுறான். அந்த எக்ஸ்ப்ளோர் ஆன அடுத்த செகண்ட் ஒவ்வொருத்தரா வச்சு சதற ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா கிளவர் வந்து சாகறதுக்கு ரெடியா படுத்துன்னு இருக்கா. அந்த டைம்ல டாக்டர் ஹில் வந்து அவளுக்கு முன்னாடி அப்பியர் ஆகுறான். அந்த டாக்டர் ஹில் யாருன்னு பாத்தீங்கன்னா கேஷியரா இவங்க ஃபர்ஸ்ட் வரும்போது பார்த்தாங்களே அவர் தான் டாக்டர் ஹில். அவர் தான் இந்த இடத்தை உருவாக்குனது. அவர் ஒரு டாக்டர், ஒரு சைக்காட்ரிஸ்ட். அவரோட ரிசர்ச் தான் இது எல்லாம். அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியா கிளவர் இறக்கும் போது வந்து நீ இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் சர்வைவ் ஆயிட்ட அப்படின்னு சொல்றாரு. சொன்ன அடுத்த செகண்ட் மறுபடியும் அவன் இறந்துடுறா. மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுது டைம். அண்ட் இவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா இதுக்கு எல்லாமே காரணம் வந்து டாக்டர் ஹில் தான். அவர் வந்து ஓல்டு சைக்காட்ரிஸ்ட். சுரங்க பாதையில 1000 பேருக்கு மேல இறந்து போயிடுறாங்க. அந்த இன்சிடென்ட்டை பேஸா வச்சு இவர் வந்து டிராமாவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அதுல தப்பிச்சவங்களை எல்லாம் அடைச்சு வச்சு இவர் ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. பயம் வந்து எப்படி எல்லாம் இதுவாகுது அப்படின்றத ஆராய்ச்சி பண்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவங்க தப்பிச்ச இவங்க வந்து அந்த டாக்டர் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும், அவரை கண்டுபிடிச்சா நம்ம இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அண்ட் கிளவர் வந்து அந்த டாக்டரை தேடி போறா. மீதி இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றான்னா, ஒருத்தர் கண்டிப்பா இறந்துதான் ஆகணும், அது நீ தான். இந்த மொத்த இடத்துல வர எல்லா மிருகமும் உன்னோட பயம் தான், உன்னோட இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு அவ வந்து அப்போ இங்க இருக்கிற எல்லாமே இமேஜினேஷனா, இப்ப நாங்க கனவு காணிட்டு இருக்கோமோ அப்படின்னு கேக்குறா. இல்ல இந்த இடம் உண்மை, நடக்கிறது எல்லாம் உண்மை. ஆனா இந்த இடம் இயங்குறதுக்கு நீ தான் ஒரு என்ஜின் மாதிரி, உன்னோட பயம் தான் இந்த இடத்தையே இயக்க வைக்குது அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்றான். கண்டிப்பா இந்த இடத்துல ஒருத்தர் இறந்தே ஆகணும், அப்படி இறந்தாதான் மீதி இருக்கிறவங்களால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். உடனே இதை கேட்டு கிளவர் என்ன பண்றான்னா, புத்திசாலித்தனமா ஆல்ரெடி இவங்க தண்ணி குடிக்கும் போது இறந்தாங்களே, சோ அங்க ஒரு பழுப்புல தண்ணி சொட்டிட்டு இருக்கும். இந்த டாக்டர் வந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். கரெக்டா அந்த தண்ணி வந்து கப்ல சொட்டுற மாதிரி கப்பை தள்ளி வைப்பா. டாக்டர் வந்து சீரியஸா பேசிட்டு இருப்பான். இவன் தள்ளி வைக்கிறத அவன் கண்டுக்க மாட்டான். அகைன் 2 சொட்டு தண்ணி சொட்டின உடனே அந்த கப்பை மறுபடியும் மூவ் பண்ணிடுவா. இது தெரியாத டாக்டர் வந்து இவகிட்ட பேசிக்கிட்டு அந்த கப்ல இருக்க தண்ணி எடுத்து குடிப்பா. குடிச்ச உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, கரெக்ட், ஒருத்தர் இறந்துதான் ஆகணும், இந்த வாட்டி நாங்க யாரும் இறக்க மாட்டோம், நீ தான் இறக்க போற அப்படின்னு. அப்பதான் அவருக்கு புரியும் இவ ஏதோ பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு. ஆனா அவரு ரியலைஸ் பண்றதுக்குள்ள அவரு வச்சு சதறிடுவாரு. ஸோ இவங்க இப்போ இருக்கிறது 13வது நைட்டு. ஆல்ரெடி அந்த ரிஜிஸ்டரில் எல்லா நேமும் 13 தடவை எழுதியிருக்கோம். இதுதான் இவங்களுக்கு லாஸ்ட் நைட்டு. இதுக்கப்புறம் விடிஞ்சிடும். இப்படி 13வது நைட்டில் இவங்க சாகாமல் இருந்தாங்கன்னா இவங்க பழிச்சுப்பாங்க. ஒரு வில்லேஜே வந்து சுரங்க வேலையில் புதஞ்சு போயிடும். அந்த இடத்துல தான் இந்த மொத்த இடமும் இருக்கு. ஆல்ரெடி இவங்க டாக்டர் கொண்டுட்டாங்க. இப்போ புதஞ்சு போனால் அந்த வில்லேஜில் இருந்து தப்பிச்சு வெளில போனோம். மார்னிங்குள்ள இவங்க போக ஆரம்பிக்கும் போது அந்த வில்லேஜுக்குள்ள இருக்கிற நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இவங்களை துரத்த ஆரம்பிக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா மெல்லோட உருவமும் கிளவரை வந்து துரத்திட்டு வரும்.
அண்ட் கிளவர் ஃபைனலி வந்து மெல்ல கொன்னுடுவா. அண்ட் லேப்ல மாட்டிட்டு இருக்க மேகனையும் காப்பாத்திடுவா. இவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா விடியறதுக்குள்ள இவங்க எல்லாரும் வெளில வந்துருவாங்க. இவங்க அப்படி வெளில வரும்போது அந்த இதுவும் நின்றுட்டு இருக்கும், லூப்பும் பிரேக் ஆயிடும். மழைலாம் நின்று வானெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். அப்பதான் இவங்களுக்கு பெருமிச்சம் வரும், எப்படியோ தப்பிச்சுட்டோம்னு. அண்ட் இவங்க எல்லாம் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. இவங்க அப்படி கிளம்புன உடனே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வீட்டுக்கு போறதை யாரோ ஒருத்தர் மானிட்டர் பண்ற மாதிரி இந்த படத்தை முடிப்பாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய படம் பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.